ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மகாராஷ்டிரா ஸ்பெஷல் கொழுக்கட்டை. விநாயகர் சதுர்த்திக்கு நாங்கள் வந்து மகாராஷ்டிராவில் பாரம்பரியமான முறையில் எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா இதே மெத்தடில் தான் அந்த கொழுக்கட்டை இருக்கும். ஸோ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவில் முழுசாக நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள். சேனல் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுஜாஸ் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். கொழுக்கட்டையெல்லாம் பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்ததுனால எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இது வந்து கொஞ்சம் லேசாக அந்த ஸ்கின் வந்து கொழுக்கட்டையில் ஒன்றோட ஒன்றா ஒட்டி வந்ததுனால எடுத்துக்கிச்சு. எவ்வளோ ஜூஸியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூரணம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேங்காவை துருவி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு முழு தேங்காவை துருவி எடுத்துக்கிட்டேன். துருவல் வந்து இந்த மாதிரி பெருசாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கொழுக்கட்டை கடித்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ் இருந்தாலும் நோ ப்ராப்ளம், இன்னும் நமக்கு கடித்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் அவங்க கடித்து சாப்பிடுவாங்க இல்லையா, அப்போ வந்து பார்த்துக்கோங்க நீங்கள். ஸோ இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெறும் கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த தேங்காயை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஆல்ரெடி தேங்காயில் வந்து உங்களுக்கு எண்ணெய் இருக்கும், அதனால் நீங்கள் நெய்யோ எண்ணெயோ எதுவும் விட்டு நீங்கள் வறுக்க வேண்டாம். இது வந்து நல்லா உங்களுக்கு கொஞ்சம் கோல்டன் கலருக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ரொம்ப கோல்டன் கலர் வரக்கூடாது, லேசாக கோல்டன் கலர் வரணும். பார்த்திங்களா, நமக்கு இந்த இதிலே வந்து எண்ணெய் எவ்வளோ தெரியுது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பெரிய துருவலுக்கு இந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, இதில் தான் துருவி எடுத்துக்கிட்டது. இல்லை இந்த அளவுக்கு பெருசு வேணாம், சின்னதாக வேணும்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி குட்டியாக உள்ளதில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து வறுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த தேங்காய் பச்சை தேங்காய் நமக்கு வறுக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்மெல் வரும் நமக்கு. அந்த ஸ்மெல்லு பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். நமக்கு அப்படியே வந்து பச்சையாகவே அந்த வறுத்துட்டு இருக்கும்போதே எடுத்து சாப்பிட்ணுன்னு தோணும். அந்தளவுக்கு வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கணும். கைவிடாமல் வறுத்துக்கோங்க, இல்லைனா அடியில் வந்து உங்களுக்கு அந்த ஹீட்டுக்கு வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். அடி பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நமக்கு. அதில் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அந்த ஈரப்பதத்தினால ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும். இதுவே நம்ம வந்து வறுத்துட்டோம் அப்படின்னா அடியில் வந்து உங்களுக்கு அது ஒட்டுறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாயிடும். இதை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது என்ன அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த பூரணமும் நமக்கு வந்து கடித்து சாப்பிடும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு வரைக்கும் கூட தாராளமாக நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம் இந்த கொழுக்கட்டை. அதனால் நீங்கள் வறுத்து செய்கிறது பெஸ்ட்டு. ஸோ இதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட்டு சேர்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு 2 கப்பு தேங்காய் அப்படின்னா 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. 1 கப்பு தேங்காய்னா 1/2 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெல்லத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெல்லமும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். அதோட நான் வந்து உப்பும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ், எந்த ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இருந்தாலும் உப்பு வந்து பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். அடுத்து இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஏலக்காய் தூள், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஆறுறதுக்குலாம் நம்ம வந்து திரட்டிக்கலாம். இப்போ அந்த பூரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே டேரெக்டாக உருண்டையாகவும் எடுத்து உருண்டையாகவும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தாராளமாக 2-3 நாளைக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். வெளியில் வச்சு சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் சேர்த்து எக்ஸ்ட்ரா 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து ஒரு 26 கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் அந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை எடுத்திருக்கேன். இந்த மாவு வந்து நம்ம சப்பாத்திக்கு பிசைவோம் இல்லையா, சேம் அதே மாவு தான். கோதுமை மாவு, உப்பு, தண்ணி, வேறு எதுவும் நம்ம போட்டு பிசையக்கூடாது. சப்பாத்திக்கு மாதிரி பிசைஞ்சிட்டு இது மாதிரி குட்டியாக திரட்டிக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கனமாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ இதுக்குள்ளே பூரணத்தை வச்சுட்டு நம்ம வந்து அந்த மடிப்பு வந்து ஃபோல்டிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிடணும். அந்த ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு பிகினர்ஸ்க்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. இது மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சோமாசத்துக்கு நம்ம மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் சைட்லேருந்து கொஞ்சம், லெஃப்ட் சைட்லேருந்து கொஞ்சம், இது மாதிரி நம்ம சாரீக்கு வந்து ப்ளேட்ஸ் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி மடிச்சுட்டே வாங்க. ஒரு சைடு மடிச்சுட்டு அந்த சென்டரில் வரும் பார்த்திங்களா, அங்கே விட்டுட்டு திரும்ப அடுத்ததுலேருந்து மடிச்சுட்டு வாங்க. நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிக்கிட்டே மடிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால் என்னால் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இப்போ இதே இது பண்ணியாச்சு. சென்டரில் கொஞ்சம் வந்து மடிக்க முடியாமல் இருக்கும் இல்லையா, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அது 2மே சேர்த்து பிடிச்சி ரொட்டேட் பண்ணுங்கள். அதை அப்படியே ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா சேர்ந்து ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ இது மாதிரி சின்னதாக ஓட்டை வருது பார்த்திங்களா, அதுக்கு காரணம் வந்து 2 ரீசன் இருக்கும். ஒன்று வந்து பூர்ணம் அதிகமாக இருந்தால் அது மாதிரி ஓட்டை விழும், இல்லைனா நைஸாக திரட்டியிருந்தால் ஓட்டை விழும். ஸோ அந்த இடத்துல நான் கொஞ்சம் நைஸாக தேய்ச்சிருந்ததுனால ஓட்டை வந்துச்சு. எக்ஸஸாக இருக்க மாவு மேலே இருக்கும் பார்த்திங்கன்னா, அதுலேருந்து எடுத்துருங்க. ரொம்ப அதிகமாக மாவு இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ளே இனிப்பு மேலே ரொம்ப அது வெறும் மாவாக இருந்துச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காது. ஸோ அது மாதிரி எல்லாமே திரட்டிட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டு நம்ம எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சூடாக ஆவி பறக்க எடுத்தது அந்த இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறதுனால, அந்த ஆவியில் வேக வைக்கிறதுனால அந்த ஈரப்பதம்
அந்த இதில் அடியில் ஒட்டியிருக்கும். ஆறுனதுக்கப்புறம் அது நார்மல் ஆகிடும். ஸோ டேஸ்டியான மகாராஷ்டிரா ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பாரம்பரியமான முறையில் நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். மகாராஷ்டிராவில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் இது மாதிரி தான் கொழுக்கட்டை இருக்கும். நீங்கள் வந்து வேறு விதமாக பார்க்கவே முடியாது. எல்லோரும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.